ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் கிரிக்கெட் ரசிகன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐபிஎல் ஆரஞ்சு கேப் வின்னர்ஸ் பத்தி தான். ஐபிஎல் தொடர்னாலே ரன் விருந்து தான். ரசிகர்கள் ரன் குவிப்ப பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. பெரும்பாலும் பேட்டிங்க்கு சாதகமான ஆடுகளத்துல தான் போட்டிகள் நடக்கும். அதனால பவுலர்கள் கொஞ்சம் பாவம்தான். இந்த சூழ்நிலையில ஒவ்வொரு சீசன்லயும் அதிக ரன்கள் குவிக்கிற வீரர்களுக்கு ஐபிஎல் தொடர்ல ஆரஞ்சு கேப் பரிசா வழங்குவாங்க. இந்த ஆரஞ்சு கேப் வெல்றது ஒவ்வொரு அணி வீரர்களுக்கும் ஒரு கௌரவமா இருக்கும். அந்த வகையில ஐபிஎல் 2008ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை ஒவ்வொரு சீசன்லயும் ஆரஞ்சு கேப் வென்ற வீரர்கள் யாருன்னு பார்க்கலாம். 2008ஆம் ஆண்டு முதல் சீசன்ல பஞ்சாப் அணி சார்பாக விளையாடிய ஷான் மார்ஷ் 616 ரன்கள் குவித்து ஆரஞ்சு கேப் வென்றார். 2009ஆம் ஆண்டு சிஎஸ்கே சார்பாக விளையாடி ஹைடன் 572 ரன்கள் குவித்து ஆரஞ்சு கேப் வென்றார். 2010ஆம் ஆண்டு மும்பை அணியின் சச்சின் டெண்டுல்கர் 618 ரன்கள் குவித்து ஆரஞ்சு கேப் கைப்பற்றினார். 2011ஆம் ஆண்டு கிறிஸ் கெயில் 608 ரன்கள் குவித்து ஆர்சிபி அணி சார்பாக ஆரஞ்சு கேப் கைப்பற்றினார். 2012ஆம் ஆண்டும் ஆர்சிபி அணியின் கெயில் 733 ரன்கள் குவித்து இந்த விருதை தக்க வைத்துக் கொண்டார். 2013ஆம் ஆண்டு சிஎஸ்கே வீரர் ஹசி 733 ரன்கள் குவித்து ஆரஞ்சு கேப் கைப்பற்றினார். 2014ஆம் ஆண்டு கொல்கத்தா அணி சார்பாக விளையாடிய ராபின் உத்தப்பா 660 ரன்கள் குவித்து ஆரஞ்சு கேப் வென்றார். 2015ஆம் ஆண்டு ஐதராபாத் அணி சார்பாக விளையாடிய டேவிட் வார்னர் 562 ரன்கள் எடுத்து ஆரஞ்சு கேப் வென்றார். 2016ஆம் ஆண்டு ஆர்சிபி அணியின் கேப்டனாக இருந்த விராட் கோலி அதிகபட்சமாக 973 ரன்களை குவித்து ஆரஞ்சு கேப் வென்றார். ஒரு சீசன்ல அடிக்கப்பட்ட அதிகபட்ச ஸ்கோர் இதுவாகும். 2017ஆம் ஆண்டு டேவிட் வார்னர் மீண்டும் சன்ரைசர்ஸ் அணி சார்பாக 641 ரன்கள் குவித்து ஆரஞ்சு கேப் வென்றார். 2018ஆம் ஆண்டு சன்ரைசர்ஸ் சார்பில் வில்லியம்சன் 735 ரன்கள் குவித்து ஆரஞ்சு கேப் வென்றார். 2019ஆம் ஆண்டு டேவிட் வார்னர் மீண்டும் சன்ரைசர்ஸ் அணி சார்பாக 692 ரன்கள் குவித்து ஆரஞ்சு கேப் கைப்பற்றினார். 2020ஆம் ஆண்டு ராகுல் 670 ரன்கள் குவித்து பஞ்சாப் அணி சார்பாக ஆரஞ்சு கேப் வென்றார். 2021ஆம் ஆண்டு சிஎஸ்கே அணியின் ருதுராஜ் 635 ரன்கள் குவித்து ஆரஞ்சு கேப் கைப்பற்றினார். 2022ஆம் ஆண்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி சார்பாக விளையாடிய ஜாஸ் பட்லர் 863 ரன்கள் குவித்து ஆரஞ்சு கேப் கைப்பற்றினார். 2023ஆம் ஆண்டு குஜராத் அணியின் நட்சத்திர வீரர் கில் 890 ரன்கள் குவித்து ஆரஞ்சு கேப் கைப்பற்றினார். 2024ஆம் ஆண்டு மீண்டும் ஆர்சிபி அணியின் சார்பில் விராட் கோலி 741 ரன்கள் குவித்து ஆரஞ்சு கேப் கைப்பற்றினார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.